தண்ணீர் மிக உயர்ந்த சந்தை பொருளாக மாத்திடுச்சு. இதுல என்னன்னா, நம்ம ஐயா அப்துல் கலாம் அவர் சொல்றாங்க, 800 கோடி மக்கள் உலகில் 100 கோடி மக்களுக்கு தான் குடிநீர் இருக்குங்கிறாங்க. 2 விழுக்காடு தான் இருக்கு. இப்போ 2 விழுக்காடு இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு இதை 20 விழுக்காடா உயர்த்துறது அப்படின்னு சிந்திக்காம 2 விழுக்காடு தான் இருக்கா, அப்போ வித்தா நல்லா சம்பாதிக்கலாம்னு நினைச்சாம் பாருங்க. அவன் தான் உலகத்தில் கொடுமை. ஹிட்லரையும் விட கொடியவன் அவன் தான். இந்த மூளை தான் ஆபத்தான மூளை. பாருங்க, எல்லாம் வித்துட்டு இப்போ சொல்றான், நீ இந்த பூமி நீரற்ற நிலமா மாறிடுச்சுன்னு அறிக்கை விடுறான். அவ்வளவுதான் அவனுடைய பொறுப்பு. அவ்வளவுதான் பொறுப்பு. இப்போ தமிழ்நாடு அறிவிக்கிறதுல 10 மாவட்டத்தில் நிலத்துக்கு கீழே நீர் இல்லைன்ட்டு, அவ்வளவுதான் அரசனுடைய பொறுப்பு முடிஞ்சிருச்சு. தென்னாப்பிரிக்காவில் கேப்டன் நகரில் ஒரு சொட்டு தண்ணி இல்லை. அது தென்னாப்பிரிக்காவில் கேப்டன் நகருக்கு வந்தது நமக்கு வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ பாருங்க, மனிதர்கள் நம்ம போத்தல்ல குடிக்கிறோம். இந்த மற்ற உயிரினங்கள் படுகிற பாட பாருங்க. அந்த பாவம் நம்மளை சும்மா விடுமான்னு பாருங்க. இங்க பாருங்க, இந்த அணிலாம் கையெடுத்து கும்பிட்டு தண்ணி கேட்குது பாருங்க. என்ன கொடுமை பாருங்க. அணிலுக்கும் தண்ணிக்கு நான் தான் போராட வேண்டியிருக்கு.